ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஏபி ஸ்டூடெண்ட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரியாக்ட் ரவுட்டிங் பார்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். இதை வச்சு நீங்கள் ஒரு பர்சனல் ப்ரொஃபைல் அந்த மாதிரி வெப்சைட் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இதுக்கு அடுத்த பார்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி ட்ரில்லிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம கான்டெக்ஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிற ரியாக்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். இந்த கான்டெக்ஸ்ட் ஏபிஐக்கு பதிலாக தேர்ட் பார்ட்டி டூல் நிறையா இருக்குது, ரிடெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ அது இல்லாமலே நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்க்க போகிறோம். இது இன்ட்ரோடக்ஷன் பார்ட். இப்போ ப்ராப்பர்ட்டி ட்ரில்லிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு டேட்டாவை ஒரு காம்போனண்ட்லேருந்து இன்னொரு காம்போனண்ட்டுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது ப்ராப்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அது வழியாக தான் ஷேர் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, இப்போ நான் யூசர் நேம் அப்படின்னு ஒரு டேட்டா வச்சுருக்கிறேன். இதை நான் ஆப் காம்போனண்ட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆப் காம்போனண்ட்லேருந்து காம்போனண்ட் A1, A2, காம்போனண்ட் B1 இதுக்கெல்லாம் வேணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ப்ராப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு காம்போனண்ட்டுக்கும் நான் அனுப்புவேன். அப்போ அங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்லேருந்து காம்போனண்ட் ஏக்கு வந்துருச்சு, அதே ப்ராப்ஸ் வழியாக காம்போனண்ட் பிக்கு வந்துருச்சு. இப்போ இதோட சைல்டுக்கும் நம்ம ப்ராப்ஸ் அப்படி யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம அப்படி தான் அனுப்ப முடியும். A1, A2 அப்புறம் பிலேருந்து ப்ராப்ஸ் வழியாக B1க்கு வருது. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி ட்ரில்லிங் அப்படிங்கிறது. ஒரு டேட்டாவை அதோடைய சைல்டு காம்போனண்ட்டுக்கு கொண்டு போகணும்னா ப்ராப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கிறோம், அதை வச்சு தான் கொண்டு போகணும். அப்போ எனக்கு இந்த யூசர் நேம் காம்போனண்ட் A2க்கு தேவைன்னா நான் காம்போனண்ட் ஏவுக்கு நான் அனுப்புனா தான் அது A2க்கு அங்கேருந்து இங்கே வரும். அப்போ தேவையில்லாமல் என்னுடைய யூசர் நேம் அப்படிங்கிற டேட்டாவை நான் காம்போனண்ட் ஏக்கு அனுப்ப வேண்டியது தேவையில்லை. எனக்கு காம்போனண்ட் A2க்கு தான் அது வேணும். அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம கான்டெக்ஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வரோம். அப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேரண்ட்டு, அதுக்கு ஒரு சைல்டு இருக்குது, இதுக்கு இன்னொரு சைல்டு இருக்கும். இப்படி எத்தனை சைல்டு இருக்கோ ஒவ்வொரு சைல்டுக்கும் போகணுன்னா நம்ம ப்ராப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வழியாக போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு HRMS அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அது பெருசாக இருக்கும். அதில் நான் ப்ராப்ஸை யூஸ் பண்ணி டேட்டாவை அனுப்ப முடியாது. ஸோ ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அப்படிங்கிறது பாசிங் ஷேர்டு டேட்டா த்ரூ மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் லேயர்ஸ். ஸோ இது நம்ம ஏற்கனவே டேட்டாவை ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம app.jsx பார்த்துருக்கோமா, அதில் நான் யூசர் நேம் அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். இதை கிராண்ட் பேரண்ட் அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட்டுக்கு நான் ப்ராப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் அனுப்பிடுறேன். யூசர் டேட்டா அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வழியாக அனுப்புகிறேன். அப்போ கிராண்ட் பேரண்ட்.jsxல ப்ராப்ஸுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ கிராண்ட் பேரண்ட்லேருந்து பேரண்ட்டுக்கு வேணும்னா எகெயின் நான் அதை ப்ராப்பர்ட்டிஸ் அனுப்பணும். அப்புறம் அது பேரண்ட்டுக்கு ப்ராப்ஸ் வழியாக டேட்டாவை டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி தான் சைல்டுக்கும். அங்கேருந்து நான் சைல்டுங்கிற ஒரு காம்போனண்ட்டுக்கு அனுப்புவேன். அந்த சைல்டுங்கிற காம்பவுண்டில் நான் டிஸ்பிளே பண்ணுவேன். அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக app.jsxலேருந்து சைல்டுக்கு வரணும் அப்படின்னா இந்த ப்ராப்ஸ் ட்ரில்லிங் கான்செப்டை நம்ம விட்டுட்டு அடுத்த கான்செப்டுக்கு போகணும். இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுதான் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரியாக்ட் ஹூக் யூஸ் பண்ணுவோம். அப்போ கான்டெக்ஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறது என்னென்னா, the React Context API is one of the built-in API. அப்போ இந்த built-in API வச்சுட்டு நம்ம டேட்டாவை ஒரு இடத்துல சொல்லிட்டோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காம்போனண்ட் ஏல டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஆங்குலரில் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்போம்ல, அதே தான். ஒரு டேட்டாவை எங்கே ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்த டேட்டா அந்த காம்போனண்ட்டு அதுக்கு சைல்டு இருக்கிற எல்லா காம்போனண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கும். வித்தவுட் ப்ராப்ஸ் ட்ரில்லிங் நம்ம அந்த டேட்டாவை எந்த சைல்டில் வேணாலும் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு ப்ரொவைடரை யூஸ் பண்ணுறேன், காம்போனண்ட் பி. அப்போ இதுக்கு நேம் இன்னொரு யூசர் நேம் வச்சுக்கிறேன், அந்த நேம் B1க்கு தான் வரும். ஸோ இது இங்கே மிங்கிள் ஆகாது. ஸோ மல்டிபிள் கான்டெக்ஸ்ட் ஏபிஐக்குள்ளே டேட்டாவை வச்சுக்கலாம். அது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அரேயாக இருக்கலாம், எப்படி வேணாலும் டேட்டா இருக்கலாம். நீங்கள் எந்த காம்போனண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ, அதாவது இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆங்குலரில் பார்த்துருப்போம், அது அதோடைய சைல்டு எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஹூக்கை யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் காம்போனண்ட் பிக்கு ஒரு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அது காம்போனண்ட் ஏக்கு வராது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வேறு காம்போனண்ட், இதுக்கு ரெண்டுக்கும் ரிலேஷனே இல்லை. பட் நான் ஆப் அப்படிங்கிற காம்போனண்ட்டில் ஒன்று ப்ரொவைட் பண்ணால் அது என்ன செய்யும், காம்போனண்ட் ஏக்கு வரும், காம்போனண்ட் பிக்கு வரும், அது A1, A2, B1 எல்லாத்துக்கும் வரும். அப்போ நான் டோட்டலாக நம்ம அப்ளிகேஷனோட மேலே ப்ரொவைட் பண்ணிட்டேன்னா நான் எத்தனை காம்பவுண்ட் வச்சுருக்கணும் அது எல்லாத்துக்கும் வரும்.
இப்போ யூசர் ஆத்தென்டிகேஷன் அப்படிலாம் இருக்குது. அப்போ அதை மெயின் காம்பவுண்டில் வச்சிட்டோம்னா நீங்கள் எந்த காம்பவுண்டுக்குள்ளே போனாலும் ஆத்தென்டிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்ல. அதுக்கு இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஹூக்கு யூஸ் ஆகும். ப்ராப்ஸ் ட்ரில்லிங்கை தவிர நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல கான்டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். நான் ஒரு கான்டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு வேல்யூ என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணி வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா ரேப் ஆல் த சைல்டு காம்பனண்ட் இன்சைடு ப்ரொவைடர். அப்போ அந்த கான்டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ண பிறகு நான் ப்ரொவைட் பண்ணணும். ப்ரொவைட் பண்ணும்போது டேட்டாவையும் நான் சேர்த்து அனுப்பணும். அந்த டேட்டாவை கடைசியாக எந்த இடத்துல வேணுமோ அங்கே நான் கன்சியூம் பண்ணிக்கிடணும். அப்போ நான் AppJXல டேட்டாவை ப்ரொவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கும் கிடைக்கும். சைல்டு எங்கே இருக்கோ எல்லா சைல்டுக்கும் கிடைக்கும். இந்த context.jsx அப்படிங்கிறது என்னென்னா நம்ம மல்டிபிள் கான்டெக்ஸ்ட்டை செப்பரேட்டாக ஒரு JSX ஃபைலில் வச்சிட்டோம்னா நம்ம அதை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ல. அதுக்காக செப்பரேட்டாக வச்சுருக்கிறோம் context.jsx. ஸோ இதுதான் கோடிங் ஸ்ட்ரக்சர். இது கோடிங் எப்படி எழுதணுங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.